உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 3ம் வரக்கூடிய மிதுன ராசி. இப்போ புதனுடைய வீட்டுல செவ்வாய், ராகு, குரு இந்த காம்பினேஷன்ல தான் நம்ம பேச முடியும். இந்த 3 நட்சத்திரங்கள், மிருகசீரிடம் இதுல உடைப்பட்ட நட்சத்திரம், புனர்பூசம் கூட உடைப்பட்ட நட்சத்திரமா தான் வரும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்பதான் இந்த டிசம்பர் 23, 2023 வரைக்கும் அஷ்டம சனியுடைய தாக்குதல்ல கம்ப்ளீட்டா காலியா இருந்த மிதுன ராசி உயிர் ஐசியூல இருந்து ரிட்டர்ன் வந்த மாதிரி வந்திருக்காங்க. இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள் பல லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் கூட இது நல்லா தெரியும் அவங்களுக்கு என்ன அவஸ்தைப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா 7.5 சனிங்கிறது 7.5 வருஷத்துக்குள்ள வரக்கூடிய கஷ்டத்தை டேப்லெட் மாதிரி சுருக்கி சனி வந்து அப்படியே ஹைபிரிடா கொடுத்துருவார் 2.5 வருஷத்துல. அந்த அஷ்டம சனியுடைய காலகட்டத்தில் அவ்வளவு அவஸ்தைப்பட்ட அந்தவங்க இப்போ ரிஷபராசியை பத்தி பேசும்போது ஒரு கம்பேரிசன் பண்ணி தான் ஆகணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபராசியில இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு வலு சேர்க்கிறார். இங்க அப்படியே ரிவர்ஸ். எப்படின்னா, குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லது. ஆனா அவர் பார்க்கக்கூடிய இடத்தெல்லாம் பாதிப்பார். மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் குரு ஆகாதவர். நீங்க இப்ப 5ஆம் இடத்தை பாக்குறான்னு சொன்னா மிதுனத்துக்கு அது சுகஸ்தானம். தாயாருடைய உடல் நலத்துல கண்டிப்பா கவனம் தேவைப்படும். அதை உயர்கல்வி மேற்கொள்ளும் போது அங்க சில தடைகள், தாமதங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேபி நீங்க நினைச்சதை படிக்க முடியாம போகலாம். ஆனா கிடைச்சதையாவது நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு முன்னாடி மூவ் ஆகணும். அதுதான் லைஃப். ஸோ அது ஒண்ணு. 2வது, 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது தேவையில்லாத கடன், நோய், எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம், மறைமுக எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால இந்த இடங்கள்ல சில பாதிப்புகளை குரு பகவான் தூக்கி விடலாம். ஒண்ணு. அதே மாதிரி 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது சில தேவையில்லாத, அதாவது சாம்சங் போன் ஒருத்தர் வச்சிருக்காருன்னு சொன்னா அந்த சாம்சங் போன் ஓரளவுக்கு ஏதோ ஓடிட்டு தான் இருக்கும். திடீர்னு ஒருத்தன் ஐபோன் 12 பத்தி ஆடு போடுவான். இவர் என்ன பண்ணுவார்னா, கையில இருக்கிற சாம்சங் போனை கொண்டு போய் கொடுத்து பஜாஜ்ல இஎம்ஐ கட்டிடலாம்னு சொல்லி வாங்கிட்டு கையில இருக்கிற போனும் போயிடும், இஎம்ஐ போய் அந்த ஐபோனும் போயிடும். இந்த கையில இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படும் போது இருக்கிறதும் போச்சு, பறக்கிறதும் போச்சுங்கிற மாதிரி சில காலகட்டங்களுக்கு மிதுன ராசி நண்பர்கள் இப்பதான் நீங்க தெளிஞ்சு வந்திருக்கீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் அவஸ்தைப்படலாம். இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் ரிலீஃபா இருங்க. ஆனா நம்பிக்கை வைத்து நீங்க இந்த வருஷம் பொறுத்தீங்கன்னா ஓவராலா மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற கிரக அமைப்புகள் இருந்தாலும் கூட குரு பயிற்சியானது சில சிறு பாதிப்புகளை உருவாக்கலாம். இந்த வாழ்க்கையில சிறிய பிரச்சனை தான் ஒரு கட்டத்துல அது பெருசா மாறி வாழ்க்கையில திசை மாத்தி விடும் சொல்லுவாங்க. இன்னைக்கு தானே பண்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புகைப்பழக்கம் தான், ஒரு குடிப்பழக்கம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆட்கொள்கிறது. அந்த அளவுல இந்த 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத விஷயங்கள் திரியறது, அனாவசியமா டிராவல் பண்றது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது எல்லாம் கொடுப்பாரு. ஸோ இந்த தேவையில்லாத எஸ்பெஷலி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி ரோட்ல போறீங்கன்னு சொன்னா நமக்கு உடல் வலிமை இருக்குன்னு சொல்லி அடுத்தவனை போய் வம்புக்கு இழுக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது தேவையில்லாத பிரச்சனைகள், லீகல் மேட்டர்ஸ்ல சிக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகள்லாம் உருவாக்கும். ஆக மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு வகையில நல்லது. 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சு இருந்தாலும் கூட அவர் பார்க்கக்கூடிய பார்வையினால் சில சங்கடங்களை உருவாக்கலாம்ன்றதுனால பேலன்ஸ்டா செயல்படணும். நிதானம், பொறுமை மிக மிக அவசியம் மிதுன ராசிக்கு. அடுத்ததாக சார், இந்த கல்வித்துறையில, அதாவது நிறைய குழந்தைகள் சொன்ன மாதிரி மிதுன ராசிலேயே போன வருடம் நிறைய பேர் இந்த விசாக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்கணும்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம். இந்த under-16 கிரிக்கெட் இதுல அகாடமிலாம் அப்ளை பண்ணி அந்த டைம் செலக்ட் ஆகாத குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மிதுன ராசி லக்ன குழந்தைகளுக்கு கல்வி எப்படி இருக்க போகுது? இல்ல, இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, 12/12/2017 25/12/2023 வரைக்கும் எந்த மிதுன ராசிக்காரங்க ஜாதகம் பார்க்க வந்தாலும் அவங்களே பலனை சொல்லிடுவாங்க. எனக்கு கண்டச்சனி நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு இப்ப அந்த அளவுக்கு மன உளைச்சல் சார், அந்த அளவுக்கு கஷ்டங்களை பார்த்துட்டாங்க. எங்க போய் ஏதாவது ஒரு பித்தம் தெரியாதா, ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படிங்கிற நிலை. எங்களை மாதிரி ஜோதிடர்களுக்கு வேலை இப்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப அவங்களே எல்லா கால்குலேஷனும் போட்டு வந்துடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சரி, ஓகே, நம்ம டிசம்பர்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆகலாம்னு நினைக்கும் போது செப்டம்பர்ல ராகு கேது பயிற்சி வந்துடுது. இப்போ 4ஆம் இடத்துல கேது வந்துட்டார். இப்போ இதுல என்ன அப்படின்னா,
அக்கடான்னு சொல்லி உட்கார போகும்போது உட்கார இடத்துல முள்ளு வச்ச மாதிரி ஒரு சின்ன சிக்கல் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல. ஆக்சுவலா அந்த 12 ராசிகள்ல கொஞ்சம் அந்த சித்தர்கள் வாக்கே என்னன்னா மிதுனத்தான் நிதானம் அப்படிங்க. கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செய்யக்கூடிய ஒரு ராசி. அப்ப இந்த கேது அந்த இடத்துல உட்கார்ந்துன்ற இந்த வேலை கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாசமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுல அம்மாவுக்கு இவ குழந்தைகள் மூலமா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போறது, கல்வியில நிறைய பிரச்சனைகள், இவங்க எதை எய்ம் பண்ணி போறாங்களோ அதுல நிறைய தடங்கல்கள், இது எல்லாமே இவாளுக்கு நடந்துட்டு இருந்தது. இப்ப இந்த வருஷம் இந்த குரோதி வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம்னா மெயினா நம்ம குரு பயிற்சி எடுத்துக்கோம். இப்ப குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். ஓகே, நம்ம இதை முயற்சி பண்ணிட்டோம், நமக்கு இது கிடைக்கல, அதனால இனிமே நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் நமக்கு கிடைக்கல, அதனால அதுக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு. இப்போ உதாரணமா சில பேர் நீட் எழுதியிருப்பா, நீட்ல வந்து பிடிஎஸ் வந்திருக்கும், எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்காது, நான் பிடிஎஸ் படிக்க மாட்டேன்னு உட்காந்துருப்பான், இனிமேல் அவன் பிடிஎஸ் எடுப்பான். அந்த மாதிரியான விஷயங்கள். அது மாதிரி ஒரு 8-9 கூடையவர் வந்து சனி 9ல் இருக்கார். அப்போ ஒரு ஃபேம் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள். 10ல் ராகு இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். மிதுனத்துக்கு ஒரு நல்ல விஷயம் 10ல் ராகு இருக்கிறது. அப்போ என்ன ஒரே ஒரு விஷயங்கள் அப்படின்னா, அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடைக்கும், ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க. ஒரு நல்ல நிறைய வெளிநாடு போய் விளையாடணும், வெளியூர் போய் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க. கல்வி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி மட்டும் வேணும். சரி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அடுத்ததாக நீங்க அதே மிதுன ராசி லக்னக்காரங்க, இந்த வேலை தொழில நிறைய பேர் லாஸ் ஆயிருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணி பார்ட்னர்லாம் ஏமாத்திட்டு ஓடி போயிருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்க. என்ன பண்றது, திருப்பி நான் தொழில் பண்ணணுமா இல்ல வேலைக்கு போகணுமா, என்ன பண்றதுன்னே தெரியாம குழப்பத்துல இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு போகுது சார்? மிதுன ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்து அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ரொம்ப கலகலப்பான ஆட்கள், ரொம்ப நகைச்சுவையான ஆட்கள், தாங்க இருக்கிற இடத்தையும் அப்படி கலகலப்பா வச்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள், தனிமை விரும்பி இல்ல அடுத்தவங்க கூட சேர்ந்துகிட்டே வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள், ஒரு உபயராசி அது. இப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களை மட்டும் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல கொஞ்சம் கரடு முரடா இருக்கிறவன் நடு வயசுல கொஞ்சம் மாறுவான். அவனே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசு நெருங்குற போது அதுக்கு பிறகுலாம் பாருங்க, அந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப குடும்பத்துல ஒட்டுதலாயிருவாங்க. அப்போ வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற வயசு அவங்களுக்கு. அப்போ அது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ராசி தான் என்னைக்குமே அந்த மிதுன ராசி, ஒருத்தரை சார்ந்து வாழக்கூடிய ராசி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இவங்களுக்கு 10ஆம் இடத்துல அந்த சுக்கிரன், ராகு, இவங்க ராசி அதிபதி 3 சேர்ந்துட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க பண்ண புதுசா ஒரு வேலை, நல்ல வேலை இவங்களுக்கு கிடைக்கும். நேத்து வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனே எனக்கு கிடைக்குமா அப்படின்னா, நம்ம பாலகிருஷ்ணன் ஐயா சொன்னார், இவர் என்ன ஒரு நாட்டுல வேலை இல்லாம பல பேர் கஷ்டப்பட்டுட்டா இப்போ அஷ்டமத்து சனி பீரியட்ல அப்படிங்கிற அதை சுருக்கி சொன்னார். அந்த அஷ்டமத்து சனியிலேருந்து மீண்டு வராங்கன்னு சொன்னார் பாருங்க, அதுதான் உண்மை. ஆனா முழுமையா மீண்டுட்டானா இன்னும் மீளல. 7க்குரிய குரு 12 ஃபாரின் போற யோகம் வருது இல்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு. கண்டிப்பா இருக்குமா ப்ரொமோஷன். ஏற்கனவே அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டிய நேரத்துல எவனாவது ஒருத்தன் கோளாறு சொல்லிடுறான். ஏன்னா 11ஆம் இடத்தை சனி பாக்குது பாருங்க. சில பேர் கோல் மூட்டின்னு இருப்பான் நம்ம வேலை பார்க்குற இடங்கள்ல. அவனுக்கு என்ன வேலைன்னா, அடுத்தவனுக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னா, ஒரு முன்னேற்றம் வருதுன்னா அப்படி அவனுக்கு கிடைக்க விடாம தடுக்கிறது அவனுக்கு ஒரு சந்தோஷம், தடுத்துட்டான் அவனை அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப என்னன்னா, இந்த சனி அந்த 3ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்ததுனால ப்ரமோஷன்ல சில பிரச்சனை இருக்கு. கூட்டாளிகிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா எல்லாத்தையும் தாண்டி இந்த வருஷம் வேலை மாற்றமே ஏற்பட போகுது. அந்த வேலை மாற்றம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க போகுது. அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வகையில பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். மிதுன ராசி மிதுன லக்னக்கார பெண்கள், குழந்தைகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு எப்படின்னா, எப்பவுமே இந்த வெளியில போற வேலைக்கு போறவங்க, வீட்டுடைய ஆண்கள், பொதுவா தொழில் இதை பத்தி தான் சொல்றாங்க. ஸோ வீட்டுல இருக்கிற அந்த வயதான பெண்கள், சீனியர் சிட்டிசன் லேடிஸ், வீட்டை பாத்துக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள், பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? ரெக்கக்னேஷன் இல்லை. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு மாடா உழைக்கிறேன். ஆனா பக்கத்துலயே ஒருத்தன் காலாட்டின்னு உட்காந்துக்கிறான், அவனுக்கு கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்களே சார். இந்த ரெக்கக்னேஷன் இல்லை. 10ல் ஒரு பாவி இருந்தால் ராஜயோகம் அப்படின்னு. அதே மாதிரி சுகஸ்தானத்தை வந்து குரு பார்க்க போகிறார், 5ஆம் பார்வையா பார்க்கிறார். இதெல்லாம் சாதகமா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த கோபமும் டென்ஷனையும் விடணும், முன் கோபத்தையும் விடணும். அதே மாதிரி நீங்க வேலைக்கு போற பெண்ணா இருந்தீங்கன்னா, இதை விட ஒரு நல்ல ஜாப் அங்க இருக்கு, நீங்க வந்துருங்க அப்படின்னா
தயவு செஞ்சு அவசரப்பட்டு போயிடாதீங்க. உங்க உடல் ஆரோக்கியத்தை கவனிங்க. ஏன்னா அந்த செவ்வாய் சனி இருப்பது கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாம் இருக்கும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு அது ஆப்ரேஷன்ல கூட எடுத்துட்டு போய் வைக்கும். நிறைய தண்ணி குடிங்க, அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய சாப்பிடுங்க, பெருமாளை வழிபடுங்க. நமக்கெல்லாம் யாருங்க இருக்கா? பெருமாளை விட்டா வேற யாருமே கிடையாது. ஆகவே இறைவன் பாதத்தை நாம அணுகினோம் என்றால் இந்த காலகட்டம் குரோதி வருஷம் மிக பிரமாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.